niacinamide, vitamin C, alpha arbutin நிறைய types of serum இருக்கு. And அதுல நம்ம ஸ்கின்க்கு எது கரெக்டா இருக்கும்னு சூஸ் பண்றதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கும். And இந்த வீடியோல உங்க ஸ்கின்க்கு ஏத்தபடியான சீரம் நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். வீடியோவோட எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்போ ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும் எந்த சீரம் நமக்கு கரெக்டா இருக்கும்னு. And சில சீரம்ஸ் வந்து டேம்ப் ஸ்கின்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். And சிலது வந்து dry and clean skinல மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கும். அதுல என்ன சீரம்ன்றது இந்த வீடியோல பார்க்கலாம். and முக்கியமா ஏஜ் கேட்டகரிஸும் நான் சொல்ல போறேன். எந்த ஏஜ்க்கு எந்த சீரம் கரெக்டா இருக்கும்னு. சோ மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ gorgeous, நான் உங்க ஜெனிஷா and welcome to my channel. நம்ம பார்க்க போறது niacinamide பத்தி தான். and என்னோட ஃபேவரட்டான ஒரு இன்கிரிடியன்ட்னா அது niacinamide தான் நான் சொல்வேன். and யாரெல்லாம் இந்த niacinamide யூஸ் பண்ணலாம்னா, ஓவரா ஆயில் ப்ரொடியூஸ் ஆகுது ஃபேஸ்ல, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் எனக்கு ரொம்ப ஆயிலியா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க niacinamide யூஸ் பண்ணலாம். அது ஆயில் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ஆக்னி பிரேக்அவுட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் ஆக்னி ப்ரிவென்ட் பண்ணவும் niacinamide ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு குட்டி குட்டியான ஆக்னி இருக்கு, ஒரு குட்டி குட்டியா வந்து சம்மர் டைம்ல வரும்ல, அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் நார்மல் டைம்ஸ்லேயே. அது கூட வந்து niacinamide நமக்கு கியூர் பண்ணி கொடுக்கும். அண்ட் கொஞ்சம் ஒரு ஷைன் கொடுக்கும் ஃபேஸ்க்கு, ஒரு பிரைட் அண்ட் எஃபெக்ட் கொடுக்கும். நம்ம ஜாஸ்தியாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் ஓரளவுக்கு இருக்கும். niacinamide சீரமை நம்ம சன்ஸ்கிரீனோட சேர்த்து யூஸ் பண்ணா அது நமக்கு ஒரு பெட்டர் சன் ப்ரொடெக்ஷனே கொடுக்கும். அண்ட் ரிலீஜியஸா 6 months கண்டினியூஸா niacinamide யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன்லையும் அண்ட் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன்லையும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து டேம்ப் ஸ்கின்லையும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ட்ரை ஸ்கின்லையும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட இஷ்டம் தான் இது. அண்ட் நம்ம டேம்ப் ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஹைட்ரேட்டிங் டோனர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒரு niacinamide பேஸ்ட் டோனர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு நார்மல் பிளெயின் வாட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல எல்லாத்துலேயுமே niacinamide இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருந்தால் நமக்கு அது ஒரு இரிட்டேஷனை தான் கொடுக்கும். இப்போ ஒரு 5% niacinamide சீரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கூட ஒரு 2% டோனர் இருக்குன்னா அது ஓகே. இப்போ ஃபேஸ் வாஷ், டோனர், niacinamide சீரம் அண்ட் எல்லா சன்ஸ்கிரீன் எல்லாத்துலேயுமே niacinamide இருந்ததுன்னா அது நம்ம ஸ்கின்னை பயங்கரமாக இரிட்டேட் பண்ணும். ஸோ ஏதாச்சும் உங்களோட 2 ப்ராடக்ட்ஸில் மட்டும் niacinamide இருந்ததுன்னா அது ஓகே. ஆர் நான் சீரம் மட்டும் niacinamide சீரம் மட்டும் யூஸ் பண்ணுறேன், எனக்கு அதுவே போதும்னா அதுவும் ஓகே. அதுவும் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும், நமக்கு எந்த எஃபெக்டும் இதில் இருக்காது. நீங்கள் 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்கன்னா மட்டும் இந்த niacinamide யூஸ் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5%லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது கரெக்டாக இருக்கும். அண்ட் அட்வான்ஸ்டாக போகணுன்னா இப்போ ஓகே நான் niacinamide யூஸ் பண்ணியிருக்கேன் ஆர் அதர் ஆக்டிவ்ஸ் கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் 10%லேருந்து யூஸ் பண்ணலாம். 5% உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் பிகினராக இருந்தீங்கன்னா 5% போதும். அண்ட் கொஞ்சம் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து நான் என்ன சொல்வேன்னா 5%க்கு மினிமலிஸ்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் 10% யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளம்மோட niacinamide சீரம் நல்லாயிருக்கும் அண்ட் ஆர்டினரியோட niacinamide சீரமும் ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆல்ஃபா ஆர்பிட்டின் பற்றி தான். அண்ட் யாரெல்லாம் அந்த ஆல்ஃபா ஆர்பிட்டின் சீரம் யூஸ் பண்ணலான்னா, இப்போ உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, வாய் சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆல்ஃபா ஆர்பிட்டின் யூஸ் பண்ணலாம். அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குன்னா கூட நீங்கள் இந்த சீரம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு போஸ்ட் பிளெமிஷஸ் இருக்குது, பிம்பிள் வந்து மார்க்ஸ்லாம் நிறையா இருக்குன்னா இதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக அது ரிமூவ் பண்ணிவிடும். அண்ட் இந்த சீரம் வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்கன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த சீரமை க்ளீன் அண்ட் ட்ரை ஃபேஸில் தான் யூஸ் பண்ணணும். நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எந்த வாட்டர் எந்த டேம்ப்னஸ் எதுவுமே இல்லாமல் ட்ரையாக இருக்கணும் ஸ்கின், அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அண்ட் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம AM ரொட்டீன் அண்ட் PM ரொட்டீன்லையும் நம்ம இந்த ஆல்ஃபா ஆர்பிட்டின் சீரமை யூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக சன்ஸ்க்ரீன் போட மறந்துடாதீங்க. 5% ஆஃப் ஆல்ஃபா ஆர்பிட்டின் கரெக்டாக இருக்கும். அண்ட் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு மினிமலிஸ்டோட ஆல்ஃபா ஆர்பிட்டின் ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விட்டமின் C பற்றி தான். ஸ்கின் கேர்ல விட்டமின் C வந்து ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு இன்க்ரீடியன்ட். இது எல்லாருக்கான ஒரு இன்க்ரீடியன்ட் கிடையாது. அண்ட் யாரெல்லாம் இந்த சீரம் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாதுன்னா, இப்போ உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, ரொம்ப ஃப்ளேக்கியான ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, ஆர் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குன்னா விட்டமின் சி உங்களுக்கு கிடையவே கிடையாது. விட்டமின் சி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க.
அண்ட் உங்களுக்கு 20 இயர்ஸ் இன்னும் ஆகலை, அதுக்குள்ளே நீங்கள் விட்டமின் சி தொடவே கூடாது. 20 இயர்ஸ் ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 21 கூட ஒரு சேஃபான ஒரு ஏஜ் தான் விட்டமின் சி யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டே ஆகணும். நான் இப்போ சொல்கிற எல்லா சீரமுக்கு நம்ம சன்ஸ்க்ரீன் போடணும், பட் கண்டிப்பாக வந்து விட்டமின் சிக்கு போட்டே ஆகணும். அண்ட் விட்டமின் சியை வந்து நம்ம மார்னிங் யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நைட் விட நைட்டும் யூஸ் பண்ணலாம், பட் மார்னிங் நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸே கிடைக்கும். அண்ட் யாரெல்லாம் அந்த விட்டமின் சி யூஸ் பண்ணலான்னா, உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ இருக்கணும், ஃபேஸில் நல்ல ஒரு பிரைட்டன்ட் எஃபெக்ட் இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக விட்டமின் சி யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்மளோட பிக்மெண்டேஷன் கூட இந்த விட்டமின் சி கம்மி பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஆக்னி இருக்குன்னா நீங்கள் விட்டமின் சி யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆக்னி மார்க்ஸ் கூட ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. விட்டமின் சி வந்து டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு 5% கான்சென்ட்ரேஷன் இருக்க மாதிரி பாருங்கள், அதுவே போதும். அண்ட் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகும்போது 10 to 15% நம்ம போய்க்கலாம். அண்ட் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு டெர்மாகோட 5% விட்டமின் சி நல்லாயிருக்கும் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா. அண்ட் அட்வான்ஸ்டுக்கு வந்து டீகன்ஸ்ட்ரக்டோட சீரம் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைலூரானிக் ஆசிட் தான். இந்த ஹைலூரானிக் ஆசிட்ன்ற ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஒரு சேஃபஸ்டான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். அண்ட் யாரெல்லாம் இது யூஸ் பண்ணலான்னா, உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா இந்த சீரம் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு சீரம். இது ஒரு டெம்பரரி எஃபெக்ட் தான் கொடுக்கும், பட் இன்ஸ்டண்ட்டாக இது ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். நல்லா ஸ்கின் ஒரு பவுன்சியான ஒரு ப்ளம்ப்டு லுக் கொடுக்கும். ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம். அண்ட் இது யூஸ் பண்ணுறதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதை ட்ரை ஸ்கின்ல யூஸ் பண்ணவே கூடாது, அது உங்களோட ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுரும். எப்போவுமே ஹைலூரானிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது வெட் ஸ்கின்லேயே யூஸ் பண்ணுங்கள், அதாவது டேம்ப் ஸ்கின்லேயே யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்கின் டேம்ப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 drops ஆஃப் ஹைலூரானிக் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும், நல்ல ஒரு ப்ளம்ப்டு எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் இது ஒரு 15 இயர்ஸ்க்கு அபவ் இருக்க டீனேஜர்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். ஒரு 40+ இருக்கவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரிங்கிள்ஸ்லாம் நிறையா இருக்குன்னா ஹைலூரானிக் ஆசிட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ளம்ப்டு லுக் கொடுக்கும். அந்த ரிங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் டெம்பரரியாக செட்டில் ஆகும். நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஹைலூரானிக் ஆசிட் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், அது நல்ல ஒரு க்ளோயி லுக் கொடுக்கும். அண்ட் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு லாரியல் பாரிஸோட ஹைலூரானிக் ஆசிட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில்னா டாக்டர் ஷீட்ஸோட ஹைலூரானிக் ஆசிடும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெட்டினால் பற்றி தான். அண்ட் ரெட்டினால் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியண்ட். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, உங்களுக்கு 25 இயர்ஸ்க்கு மேலே ஆகுதுன்னா மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும். இது டீன்ஸ்க்கான ஒரு ப்ராடக்ட் கிடையவே கிடையாது. அண்ட் ரெட்டினால் நம்ம ஸ்கின்க்கு என்ன பண்ணுன்னா, நல்லா ஸ்கின் நல்லா பவுன்சியாக அண்ட் ப்ளம்ப்டான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு கிளாக்டு போர்ஸ் இருக்குன்னா அதுவுமே கம்மி பண்ணும். ரிங்கிள்ஸ் கூட இது ரெடியூஸ் பண்ணும். அண்ட் இது வந்து கொலஜன் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். அண்ட் இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணுங்கள். பிகினிங்கில் உங்களுக்கு ஓகே இது எந்த இரிட்டேஷனும் கொடுக்கலாம்னா அதுக்கப்புறம் நம்ம டெய்லியும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது AHA பற்றி தான், அதாவது ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட். அண்ட் இது வந்து ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஃபிசிக்கல் ஸ்க்ரப். நம்ம DIY ஸ்க்ரப்ஸாக இருக்கட்டும், ஆர் ஸ்டோர் ப்ராட் ஸ்க்ரப்ஸாக இருக்கட்டும், ஆர் ஸ்க்ரப்பிங் டூல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் யூஸே பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக நம்ம இந்த AHA சீரம்ஸ் யூஸ் பண்ணலாம். இது நல்லா நம்மளோட ஸ்கின்னை எக்ஸ்ஃபாலியேட் பண்ணி கொடுக்கும், நம்மளோட டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு பதில் இது யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்க்கும் சேஃப், அது ரொம்ப நல்லாவும் இருக்கும். நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப ஹார்ஷாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இது ஆக்ட் ஆகும். கிளைகாலிக் ஆசிட், கோஜிக் ஆசிட், மெண்டலிக் ஆசிட் அண்ட் லாக்டிக் ஆசிட் இது எல்லாமே வந்து இந்த AHAன்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் வரும். இந்த AHA வந்து நமக்கு 3 ஃபார்ம்ஸில் கிடைக்கும். பீல் ஆஃபில் கிடைக்கும், அண்ட் லீவ்-இன் சீரம்ஸில் கிடைக்கும், அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ்லேயே நமக்கு கிடைக்கும். நம்ம ஃபேஸ் வாஷ்னால் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். லீவின்க்கு வந்து நம்ம ஓவர் நைட் அது வந்து வச்சுட்டு அப்படியே தூங்குற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி, அதாவது பீல் ஆஃப் மாதிரி இருந்ததுன்னா அதுவும் ஒரு லிக்விட் மாதிரி தான் இருக்கும். அது நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு 10 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கின் ட்ரையாக இருக்கும்போது மட்டும்தான் பண்ணணும், டேம்ப் ஸ்கின்ல பண்ணக்கூடாது. உங்களுக்கு டேன்லாம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த AHA சீரம் யூஸ் பண்ணலாம்.
பேசிக்கலாக வந்து AHA அண்ட் BHA ரெண்டும் சேர்ந்த மாதிரியான ஒரு பாட்டிலில் தான் நமக்கு இது கிடைக்கும். உங்களுக்கு பாடி டேன் இருக்குன்னா நீங்கள் ஒரு ஹையர் கான்சன்ட்ரேஷன் சீரம் யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஃபேஸ்க்கு வந்து ஒரு லோ கான்சன்ட்ரேஷன்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு சேஃபர் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் முக்கியமாக உங்களுக்கு 20 இயர்ஸ் ஆச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்க, அதுக்கு கீழே வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் இதோட ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து டெர்மாக்கோவோட பிகினர் பீலிங் சொல்யூஷன் வந்து கரெக்டாக இருக்கும் ஃபார் ஃபேஸ். அண்ட் பாடிக்கு வந்து நீங்கள் ஆர்டினரியோடு ட்ரை பண்ணலாம். AHA ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை டெய்லி யூஸ் பண்ணலாம், பட் ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து லீவ் ஆன் சீரம்ஸாக இருக்கட்டும் ஆர் பீல் ஆஃப்ஸாக இருக்கட்டும், அது வந்து வீக்லி ஒன்ஸ், அதுவும் நைட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது காலையில் யூஸ் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட் கிடையாது. காலையில் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிடுங்க மறக்காமல். மற்றபடி இந்த AHA வந்து நைட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது BHA பற்றி தான், அதாவது பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட். இது வந்து டீனேஜர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நம்ம நிறைய சீரம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. சீரம் வந்து ஒரு பெட்டர் கான்சன்ட்ரேஷனில் இருக்கும், பட் ஃபேஸ் வாஷ் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஆனால் இந்த BHA பொறுத்த வரைக்கும், BHAன்னு ஒன்றும் இல்லை, சாலிசிலிக் ஆசிட் தான். இந்த சாலிசிலிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வாஷில் வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நமக்கு இப்போ கிளாக்டு போர்ஸ்லாம் இருக்குன்னா அதை அன்கிளாக் பண்ணும், நம்மளோட ஆயில் ப்ரொடக்ஷன் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும், நம்மளோட நேச்சுரல் ஆயில்ஸை ஸ்ட்ரிப் பண்ணாமல். ஸோ இப்போ நீங்கள் 15 இயர்ஸ்லேருந்தே இந்த ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ஃபேஸ் வாஷ் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். ஒரு 18 இயர்ஸ்க்கு மேலே வந்து நீங்கள் BHA சீரம்ஸ் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் சாலிசிலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சாலிசிலிக் ஆசிட் சீரம் வந்து பெட்டர் டு யூஸ் அட் நைட் அண்ட் வீக்லி 3 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் அண்ட் நைட் 2 டைமுமே இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஒரு மைல்டு எக்ஸ்ஃபோலியன்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ அது நம்ம ஸ்கின்க்கு வந்து நல்லா நம்மளோட டர்ட் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் இந்த மாதிரி சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் மற்ற ஆக்டிவ்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் நைசினமைட் யூஸ் பண்ணால் அது ஒரு பெஸ்ட் காம்போவாக இருக்கும். 1 to 2% ஆஃப் சாலிசிலிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் ஒரு சேஃபான ஒரு கான்சன்ட்ரேஷன் தான். அண்ட் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு மினிமலிஸ்டோட சாலிசிலிக் ஆசிட் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்னைக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் எந்த சீரம் யூஸ் பண்ணலாம் நம்ம ஸ்கின்க்குன்னு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஐ வில் ரிப்ளை. அண்ட் இன்னும் நிறைய ஸ்கின் கேர் வீடியோஸ், மேக்கப் டியூட்டோரியல்ஸ் அண்ட் ஸ்டைலிங் வீடியோஸ்லாம் வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.